வணக்கம். இன்று நாம் ஒரு மிக ஆழமான விஷயத்தை அலசப் போகிறோம். ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் எழுதிய தத்துவங்கள் நிறைந்த வெறும் 120 வார்த்தைகள் கொண்ட ஒரு சிறு பகுதியை தான் இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த குறுகிய உரைக்குள் எவ்வளவு பெரிய உண்மைகள் ஒளிந்திருக்கிறது என்று பார்க்கும்போது நிச்சயம் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். சரி, நேரடியாக விஷயத்திற்குள் செல்வோம். உரைக்குள் செல்வதற்கு முன் உங்களிடம் ஒரு கேள்வி. பகுத்தறிவு, ஆங்கிலத்தில் டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்வோம் இல்லையா? இந்த வார்த்தையை நம் அன்றாட வாழ்வில் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? பொதுவாக சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் அல்லது வேறுபாடுகளை குறிக்கத்தானே இந்த வார்த்தையை நாம் இப்போது அதிகம் பயன்படுத்துகிறோம். ஆனால் இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த உரை அந்த புரிதலை முற்றிலுமாக தலைகீழாக மாற்றப்போகிறது. நம்முடைய இன்றைய தேடலுக்கான ஆணிவேர் இதுதான். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் த டெய்லி டிவைன் டைஜஸ்ட் புத்தகத்திலிருந்து மே 10ஆம் தேதிக்கான ஒரே ஒரு பக்கப்பதிவு இது. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால், பகுத்தறிவு என்பதே இது ஒரு சமூக பிரச்சனையாக பார்க்கவில்லை, மாறாக மிகவும் அவசியமான ஒரு ஆன்மீக கருவியாக பார்க்கிறது. சரி, முதல் பகுதிக்கு வருவோம். பகுத்தறிவை மறுவரையறை செய்தல். இந்த உரையின் முதல் வரியிலேயே ஆசிரியர் ஒரு பலமான அடித்தளத்தை அமைத்து விடுகிறார். அது என்னவென்று பார்ப்போம். உண்மையான பகுத்தறிவு என்பதற்கு ஆசிரியர் தரும் அந்த வரையறைதான் இங்கே மிக முக்கியமான விஷயம். இந்த பிரபஞ்சத்தில் எது நிரந்தரமானது, எது தற்காலிகமானது என்பதை சரியாக பிரித்தறியும் திறனைத்தான் அவர் பகுத்தறிவு என்கிறார். அதாவது எது சரி எது தவறு என்று வெறுமனே பிரித்து பார்ப்பதல்ல, நிலையான உண்மையை, அந்த நித்தியமானதை கண்டறிவதுதான் உண்மையான பகுத்தறிவு. அடுத்து நிலையற்ற புலன் இன்பங்கள். இந்த வரையறைய சொன்ன உடனே நமது அன்றாட ஆசைகளை இந்த பகுத்தறிவு என்ற லென்ஸ் மூலம் பார்க்க உரை நம்மை வற்புறுத்துகிறது. இங்கே ஆசிரியர் எந்த சமரசமும் இன்றி ஒரு தெளிவான கோட்டைய வரைகிறார். நாம் அன்றாடம் அனுபவிக்கும் உலகளாவிய உடல் சார்ந்த புலன் இன்பங்கள் அனைத்தையுமே நிலையற்றவை என்ற பக்கத்தில் மிக உறுதியாக வைத்துவிடுகிறார். நிலையானது என்பது வேறு, இந்த புலன்கள் மூலம் நாம் தேடி அலையும் இன்பங்கள் வேறு என்பதை இந்த ஒப்பீடு மிக தெளிவாக காட்டுகிறது. இந்த இடத்தில் ஆசிரியர் தரும் கடுமையான எச்சரிக்கையை நாம் கவனித்தாக வேண்டும். புலன் இன்பங்கள் வெறுமனே நிலையற்றவை, அதாவது சீக்கிரமே மறைந்துவிடக்கூடியவை மட்டுமல்ல, அவற்றுக்கு பின்னால் ஓடுவது நமது ஆன்மாவே அழித்துவிடும் என்று அவர் ஆணித்தரமாக சொல்கிறார். இது சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமல்ல, இது நமக்கான ஒரு ஆழமான விழிப்புணர்வு அழைப்பு. அடுத்ததாக செம்மறியாட்டு உருவகம். பகுத்தறிவு இல்லாததால் வரும் ஆபத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தத்துவத்திலிருந்து சற்றே விலகி அதிர்ச்சியூட்டும் ஒரு காட்சியை ஆசிரியர் நம் கண்முன் நிறுத்துகிறார். இதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு செம்மறியாட்டு மந்தை வழியெல்லாம் துள்ளி விளையாடிக் கொண்டே செல்கிறது. ஆனால் அவை எங்கே செல்கின்றன தெரியுமா? கசாபு கடைக்கு. தங்களை அழித்துக் கொள்ளவே அழைத்துச் செல்லப்படுகிறோம் என்பதை சிறிதும் உணராமல் அவை விளையாடிக் கொண்டே செல்கின்றன. அறியாமைக்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்ல முடியாது, இல்லையா? அந்த மகிழ்ச்சியான துள்ளி விளையாடலுக்கும் நெருங்கி வரும் அந்த கொடூர மரணத்திற்கும் இடையிலான இந்த முரண்பாடு ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், நம்மை நாமே ஒரு கணம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்பதுதான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உண்மையிலேயே அந்த மந்தையை விட நாம் ஏதேனும் வேறுபட்டவர்களா? மனிதனின் நிலை, இதுதான் இந்த உரையின் மிக முக்கியமான திருப்புமுனை. இங்குதான் அந்த செம்மறியாட்டு உருவகம் நம்முடைய மனித வாழ்க்கையோடு நேரடியாக பொருத்தி பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பீட்டை பாருங்கள். உண்மையிலேயே இது நம்மை சிந்திக்க வைக்கும். செம்மறியாடு எப்படி மனிதனுக்கு சமமாகிறதோ அதேபோல அந்த ஆடுகளின் துள்ளி விளையாடும் தன்மை மனிதன் தினசரி இன்பத்தை தேடி அலைவதற்கு சமமாகிறது. இறுதியாக அந்த கசாப்பு கடைக்காரன் மரணத்தை புரிக்கிறான். கசாப்பு கடைக்காரனை நோக்கி ஆடுகள் மகிழ்ச்சியாக செல்வதைப் போலவே மனிதகுலமும் நாளுக்கு நாள் மரணத்தை நோக்கி சென்று கொண்டே தற்காலிக இன்பங்களை வேட்டையாடி அலைகிறது. ஆசிரியர் சுட்டிக்காட்டும் மாபெரும் சோகம் என்னவென்றால், தினசரி மகிழ்ச்சிக்கான நமது இந்த முடிவில்லாத தேடல் இருக்கிறதே, அதுதான் நமது மரணம் என்ற இறுதி உண்மையை நாம் காண முடியாமல் நம் கண்களை மறைக்கிறது. வரவிருக்கும் ஆபத்தை நாம் அறியாமல் இருப்பதற்கு இந்த தற்காலிக இன்பங்களே முக்கிய காரணமாக அமைக்கின்றன. அதனாலதான் இங்கு மனிதன் தனது நிலையை உணர்ந்து கொள்வது நல்லது என்று உரை நேரடியாக நம்மை எச்சரிக்கிறது. இது மீண்டும் நம்மை நாம் ஆரம்பத்தில் பார்த்த அந்த பகுத்தறிவை பயன்படுத்துதல் என்ற கருத்திற்கே நேரடியாக கொண்டு செல்கிறது. நாம் இப்போது எங்க நிற்கிறோம்,
எதை நோக்கி செல்கிறோம் என்பதை பகுத்தறிந்து பார்ப்பது ஒன்றுதான் நமக்கான ஒரே தீர்வு. கடைசியாக நீர்க்குமிழி. இந்த தத்வார்த்த பயணத்தின் கவித்துவமான ஆனால் மிகவும் ஆழமான ஒரு முடிவுக்கு நாம் இப்போது வந்துவிட்டோம். தனது வாதத்தை வேதாந்த தத்துவத்தின் அடிப்படையில் நிறுத்தி ஆசிரியர் இந்த மறக்க முடியாத உருவகத்தோடு நம்மை விட்டுச் செல்கிறார். உண்மையான பகுத்தறிவு கொன்ற ஒரு மனிதன் இந்த பூவுலக வாழ்வு என்பது நீரின் மேல் தோன்றும் ஒரு குமிழியைப் போல மிகவும் மென்மையானது மற்றும் எளிதில் அழியக்கூடியது என்பதை உறுதியாக அறிவான். அந்த குமிழி எப்போது வேண்டுமானாலும் உடைந்து போகலாம், இல்லையா? இந்த விளக்கத்தை நாம் முடிக்கும் தருவாயில் உங்களது சொந்த நிலையைப் பற்றி நீங்கள் சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த வாழ்க்கை என்பது நீரின் மேல் உள்ள வெறும் தற்காலிகமான நீர்க்குமிழி என்றால் நாம் தேட வேண்டிய நிலையான உண்மை எது? நீங்கள் உண்மையான பகுத்தறிவை பயன்படுத்துகிறீர்களா அல்லது தற்காலிக மகிழ்ச்சியை தேடி அலையும் அந்த மந்தையில் உள்ள மற்றொரு செம்மறியாடாகவே இருக்கிறீர்களா? நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்.